ம். இது BMW. இதுதான் நம்ம எடுக்கணும். இங்க கியா இருக்கா? கியாவும் நல்ல கம்பெனி தான், நல்ல மாடல் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் டாடா இருக்கு. இது ஸ்டாண்டர்டு. வேணாம் இது நம்மளுக்கு வேணாம். நம்ம இப்போ எடுக்க போகிறது BMW தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஒரு லுக் இருக்கும் நம்மளுக்கு. அண்ணா என்னண்ணா கார் கம்பெனில வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? வெறிக்க பார்த்துருக்கேன். ஆ அது ஒன்றும் இல்லைப்பா, ஆ ஒரு BMW ஒன்று புக் பண்ணலான்றதுக்காக வந்தேன். ஓ ஆ ஆ அதான் இந்த பக்கம் கியா கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆ ஆனால் கியாவை விட வந்து BMW போனால் ஒரு நல்ல லுக்கு அதெல்லாம் இருக்கும்ல. ஆமா. ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் ஓட்டிட்டு நம்ம ரேஞ்சுக்கு வந்து இப்போ ஒரு BMW அடுத்து ஓட்டினா தான் ஒரு மாசா இருக்கும். சரி சரி, கார் எடுக்கணும் முடிவு பண்ணி வந்துட்டீங்க. ஆமா ஆமா. அது சரி, என்னென்ன கேஷா செக்காண்ணா? கேஷா செக்காவா? ஆ கேஷும் கிடையாது, செக்கும் கிடையாது. அப்புறம் இப்ப போய் எந்த மாடல் வண்டின்றத உள்ள போய் புக் பண்ணிடுவோம். புக் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த மாசம் அப்படியே ஒரு செக்கை கொடுத்து வண்டி எடுத்துருவேன். அடுத்த மாசம் தான் மாடே மாறிடுமாண்ணே? அடுத்த மாசம் மாடல் மாறிடுமா? ஆமா, அப்ப புதுசு வந்துடாதா? போன வாட்டி இப்படிதான் சொல்லி நான் வண்டி எடுக்கிறதே கெடுத்துட்டானுங்க அவங்க. அடுத்த மாசம் புது மாடல் வருதா? ஆமா. சரி விடு. அப்ப அடுத்த மாசம் வந்து அப்படியே பாக்குறேன், ஒரு வண்டி அப்பவே புக் பண்றேன், அப்பயே செக்க கட்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நாளா இந்த மாதிரி முயற்சி பண்றீங்க? அட இது வேலையா சுத்தி இதே ஒரு வேலையா தான் இருக்குது நம்மளுக்கு. அதை விடு. சரி விடு, நான் இப்ப அந்த வண்டியை பார்த்து இப்ப அடுத்த மாசம் புக் பண்ணி எடுத்துறேன். சரி சரி சரி, ரைட், ஓகே ஓகே. அண்ணா என்னடா என்ன கார் வெட்டினா இல்லையா? காரா? கார்லாம் எடுத்து வரலப்பா. இனிமேல் தான் கார் வாங்கணும். அதுக்குதான் வந்து இனிமேல் கார் வாங்க போறீங்களா? இனிமேல் தான் வாங்க போறேன். அடுத்த மாசம் வந்து புக் பண்ணி வாங்கிட வரேன். ஐயோ கடவுளே, அடியேங்கிறது பொண்டாட்டி இல்ல, பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.